கொடுத்துருக்கோ அதை கொடுத்துருக்கு. சரி, நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் கூட கொடுத்துருக்கீங்களா? ஆமாம், டாக்குமெண்ட் போட்டு கொடுத்துருக்கு. இதனால உன் இஷ்டத்துக்கு என்னனாலும் செஞ்சுக்கணும் எங்கள் அப்பா எழுதி கொடுத்துருக்கு. அதனால் கடை எழுதி கொடுத்தவொன்னே அவருக்கு பொறுப்பாகாது. அதனால் வாடகை பேச்சு பாருங்கள், நடத்துகிறதா இருந்தால் நடத்துங்க. பேசுறதுக்குண்ணா இப்போ நான் என்ன சொல்ல, நீங்கள் என்கிட்ட பேசலாம், உங்கள் பையன் பேசலாம், நீ உங்கள் அப்பா பேசலாம், என் மகன் கடைன்னு மூணாவது மனுஷன் ஒருத்தர் சம்மந்தம் இல்லாத கொண்டு என் வீட்டுக்குள்ள வந்து உட்கார வைக்கும்போது அது நான் குடும்பத்தோட அது தப்பு. நான் சொல்லி நான் குடும்பத்தில் வாழக்கூடிய ஆளு. அவன் மேற்கொண்டு வந்தானே, நீ யாரெல்லாம் இங்கே வருதுன்னு கேளுங்க. அந்த அந்த இதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் நான் அந்த வரணும். தாராளமாக கேளுங்க. நீ யாரில் நீ அவன் வச்சிருக்கேன்னு கூட கேளுங்க. யாரை நீ வர அப்படின்னு கேட்டுருங்க. தாராளமாக கேளுங்க. நீ வரக்கூடாது, நீ வந்தா இந்த பொம்பளை கூட நீ வந்து ஏதாவது கேட்ட வச்சுன்னா நான் தரமாட்டேன், அப்படி வந்து எனக்கு அழிவிட்டு போகல அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்க. அவன் வந்தா உனக்கு இவளுக்கு அடி விழுவும். நீ என் வீட்டுக்கு அவனை கூப்பிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி உன் புருஷனை கூப்பிட்டு வரேன், கூப்பிட்டு வா, உன் மகனை கூப்பிட்டு வரேன். நான் சொன்னேன் அண்ணாச்ச இந்த விஷயம் பேசையில், நான் அண்ணாச்ச கூட்டுவாங்க, எதுவாக இருந்தாலும் பேசிக்கிறோம், ஒன்றும் கெட்டு போகிறது கிடையாது சொல்லிட்டேன். அவன் வந்து அவனை இனி கூப்பிட்டு வந்தாருன்னா புருஷனை கூப்பிட்டாங்க, உன் மகனை கூப்பிட்டு வா. எனக்கும் இப்போ அவனுக்கு ஒரு அவளே சொல்லிருங்க, தாராளமாக சொல்லுங்க. கடைசியில் இப்போ அதெல்லாம் போய் நிற்கும். கடைசியில் அது அதான் சொல்றேன். நானே அவளை க்ளோஸ் பண்ணணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறேன். இவ்வளோ கிரிமினலாக இருக்கும்னு நானே எதிர்பார்க்குறேன். நல்ல அண்ணா என்ன மட்டும் போயிடுச்சு. எனக்கு இப்போ அந்த பஸ் ஸ்டாண்டில் கடனத்தில் ஐடியாவே கிடையாது. நம்ம பிஸ்னஸ் வேறு, நம்ம கொள்கைகள் வேறு. எது வருது உங்களுக்கு எதுன்னு சொன்னீங்கன்னா, சார் நான் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிடுங்க. அவர் எதுவும் போயிடுச்சுன்னா, சார் அவங்க கடை ஓனர் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் சார், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிடுங்க. நடத்த முடியும், வாடகை கொடுத்தா சுவா போச்சுன்னா போட்டோம். இல்லைண்ணா, நான் என்ன கொடுக்க மாட்டோம்ண்ணா. நான் அண்ணா இப்போ சொல்லுங்கள், நீங்கள் என்ன டெய்லி வந்து வாங்கினுங்க, நான் சொல்லி இப்போ தரேன். அது ஏன்டா வந்து நீனா நானும் பார்த்துட முடிச்சு. நான் சொன்னாங்க நானாங்க பார்த்து ஒன்றும் பிரச்சனை நம்ம பார்த்துக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு 3 மாதம் முன்னாடி சொன்னால் நீங்கள் அண்ணாச்சை கூட்டுவாங்க. இந்த இப்போ கடவுளும் பெரிய அளவில் வருமானத்துக்கு ஓடலை, ஏதோ நஷ்டத்துக்கு லாபம் இல்லாமல் ஓடி 108 கொஞ்சம் ஓடும். நம்ம சரக்கு ஏற்றி வச்சு சரியான ஆள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை வச்சு தான் நான் 2 கடையை எடுத்தேன். இப்போ அதில் எடுத்தது 3 கடை எடுத்தேன், 2 கொடுத்துட்டேன். இப்போ ஏன்னா ஆட்களை போட்டு மேய்க்கணும்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் பஸ் ஸ்டாண்டை விட்டு காரணம் இன்னும் நான் எடுத்த கடையும் கொடுக்கணும். நான் பஸ் ஸ்டாண்டில் எனக்கு தொழில் பண்ணுறதுக்கு பெரிய விருப்பம் இல்லை. அங்கே பூராமே சாக்கடையாக இருக்கானுள்ள, ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்றது ஒருத்தருக்கு பிடிக்கல. அதனால் நம்ம அதில் நடந்து நம்ம வெள்ளச்சட்டை கசங்கம் நாலு நாள் இவனோட கிடந்து மார்க் போட விரும்பலக்கா, கொஞ்சம் பொறுங்க. நான் இப்போ 1 வருஷம் 2024 மார்ச்சில் நான் உங்களுக்கு எனக்கு சீட்டுக்கிட்டே எல்லாம் முடிஞ்சிடும். நீங்கள் தரும்போது எல்லாம் பேசி தான் தந்தியே, இவ்வளோ சிறப்படுத்தி என்ன ஏன்னா அதுக்கப்புறம் முழுக்க பார்க்கல அவன் தான் பேக்ரவுண்டில் இருந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் சொல்ல அவன் என்ன சொன்னாலும் அப்படியே என்கிட்ட ஒப்பிக்கி. அப்படி இவ்வளவு இதாக நீங்கள் பேச என்கிட்ட எம்டி செக்கு வேறு ஒன்று வாங்கிட்டு போயிருக்கேன். என்கிட்ட 2 செக்கு கேடிச்சு கூட ஒரு அந்த செக்கில் ஏதோ பேரை மாற்றி எழுதிட்டேயா, நீங்கள் ஒரு செக்கு தாங்கன்னுச்சு. நான்